ஹாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 5:30 ஆகுது. எந்திரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 4:45க்கு எந்திரிச்சேன். காஃபி, டீ அப்புறம் வந்து க்ரீன் டீ போட்டு வச்சுருக்கேன். குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காலையில் வெறுவயத்தில் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெறுவயத்தில் குடிக்கிறது. நேற்று ஒரு பேக்கெட் போட்டு குடித்தேன். ஒரு பேக்கெட்டில் வந்து 10 பேக்கெட்ஸ் இருக்கும் போல். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். ஒரு பேக்கெட்டோட விலை வந்து 5 ருபீஸ் வருது. சரிங்களா? சரி, நம்ம வந்து இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுனா பெல்லி ஃபேட் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து பட் ஃபீட் எக்ஸசைஸ், அப்புறம் ஃபுல் பாடி எக்ஸசைஸ் இது தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து நான் பண்ணுறது இதுதான். நார்மலாகவே ஸ்டார்டிங்லேருந்து இது தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து என்னால் கண்டினியூஸாக நான் பண்ணியிருந்தனால வெயிட்டே குறைச்சிருந்துருப்பேன். என்னால் ஏதாவது ஒரு சூழ்நிலை குறைஞ்சிட்டே போயிடுது. சரி, இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க வந்து ஃபுட் பர்ன் அந்த கலோரிஸ் வந்து எதில் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. எக்ஸசைஸுக்காக இருக்கட்டும், வந்து ஃபுட்டுக்காக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபுட்டுக்கு வந்து நான் ஃபாஸ்டி அப்படின்ற ஆப்பை நான் வந்து வெயிட் லாஸ் டே 3ல் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டோடு கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட. இதில் போய்ட்டு கூகுள் பேயில் போய்ட்டு ஃபாஸ்டி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் லோகோவோடு வரும். ஒரு சாப்பிட்ற ஒரு பொம்மையோட இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அமௌண்ட் பே பண்ணணும், அதனால தான் வந்து இந்த கலோரிஸ் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆப்லேயே நான் வந்து எவ்வளோ கலோரிஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் மூலமாக உங்களுக்கு பேர்ன் ஆகிருக்கு அப்படின்னு வந்து காட்டிடும். இந்த 2 தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க, லேட் ஆகிட்டே இருக்குது, இப்போ எக்ஸசைஸ் பண்ணிடலாம். அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது. ஹாய். இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். நல்லா வேர்த்து ஸ்வெட்டாயிருக்கு இல்லையா? இதில் வந்து நம்ம வந்து லெமன் காஃபி இந்த மாதிரி சுடு தண்ணி ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இன்னுமே ஸ்வெட் ஆகும். அதுக்காக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீன் டீ குடித்தேன். இப்போ வந்து லெமன் காஃபி எடுத்திருக்கேன். ஒரு சிலர் கேட்டுகிட்டே இருக்கீங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெயிட் லாஸ் அப்போ கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகும். அதை வந்து நான் எப்படி ரெண்டு டைம் ஒரு 4 டைம் கூட 3 டைம்ஸ் வந்து நான் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து 71 டேஸ் என்னமோ 74 என்னமோ அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதில் வந்து நான் எப்படி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்ட்டானா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா ஹேர் வாஷ் பண்ணுறது, தலை குளிச்சுட்டு நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லையா? அது வந்து மறுபடியுமே போய் நம்ம ஹெட்டில் வந்து அப்படியே வந்து நம்ம குளிக்காமே இருந்து அழுக்கு மாதிரி படிஞ்சிச்சுன்னா அப்படியே வந்து ஹேர் ஃபால் ஆகும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து முடியெல்லாம் இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம வந்து 2 நாளைக்கு ஒருக்கா ஹேர் வாஷ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ வந்து வெந்தயம், முட்டையோட வெள்ளைக்கறி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன போடுவேன், அரிசி வடித்த தண்ணி, சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா? அதை 3ஐயும் சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹேர் பேக்காக போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் குளிச்சிங்கன்னா ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும், முடி கொட்டாமல் இருக்கும். சரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், அப்புறம் வந்து உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன், முட்டையோட வெள்ளைக்கரு வந்து வெந்தயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இந்த 4மே போட்டு அரைச்சி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஹேர் பேக் போட்டுட்டு இப்போ 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், முடி கொட்டாமே இருக்கும். 2 வாரத்துக்கு ஒருக்கா ஹேர் பேக் 2 வாரத்துக்கு ஒருக்கா போடணும்னு அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு 10 டேஸ் ஒன்ஸ் போட்டால் போதும். ஹேர் வாஷ் பண்ணுறது பற்றி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டாமல் இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே என்னோடய ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். நானாக வந்து ட்ரை பண்ணுறதான் அது. நான் வந்து அந்த ஹேர் ஆயிலை தவிர நான் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சினா கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த முடி வந்து ஒரு அது எப்படி முடியே நிற்காது, மண்டையில் எல்லாம் தூக்கி தூக்கி நிற்கும். அந்த பிசு பிசு தன்மை இருக்க தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நிறைய இதெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். ஹேர் ஆயில் நல்லா முடி க்ரோத் ஆகிறதுக்கு, ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அது வேணால் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன், அது எப்படி செய்கிறதுன்ட்டு. நல்லா வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் இந்த எண்ணெய் தான் தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக காய்ச்சின எண்ணெயில் வந்து இன்னும் 2 or 3 இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். அதுவுமே நல்லா சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்குது. அதை விட இன்னும் இது வந்து சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்குது, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அவ்வளோதான். சரி, நம்ம வந்து லெமன் காஃபி குடிச்சிடலாம். புளிப்பாக இருக்குது கொஞ்சம். இது நிறையா பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அகைன் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுனாலும் நீங்கள் சொல்லலாம். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னே புரியாது. இடையில விட்டு விட்டு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஹாய், இன்னைக்கு வெயிட் லாஸ் 20 days சேலஞ்சோட டே வந்து 11 தான். 11 daysல நான் எவ்வளோ கேஜி வந்து குறைச்சிருக்கேன் அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ கேஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தேன்னு சொல்கிறேன். 96.8 kg இருந்தேன். 96.8 கிலோ இருந்தேன் ஸ்டார்டிங்கில், டே 1ல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 94,500 வந்து 500 வந்திருக்கோம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு 11 days. நான் வந்து இனிமேல் நேற்று தான் ஒரு நாள் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன், அதனால வந்து மறுபடியும் அதே வெயிட்டு தான் இருக்க மாதிரி காட்டுச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இனிமேல் வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்காமல், என்னோட பிறந்தநாள் வேறு வருது இல்லையா, இன்னும் வந்து 55 days அன்றைக்கி சொன்னேன், இன்னும் 51 days தான் இருக்குது. 4 நாள் முடிஞ்சிருச்சு. 4 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் May 21 என்னோடய பர்த்டே. அதுக்குள்ளே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை ஸ்லிம் ஆகிட்டு நம்ம போடணும், கொஞ்சமாவது ஸ்லிம் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக நான் ஸ்லிம் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதே எக்ஸைட்மெண்ட்டோட என்கரேஜிங்கோடு நான் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் சேலஞ்சை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் வெயிட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை நாளாக ஸ்டார்ட் எத்தனை நாள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கீங்க, எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து என்னோடய வெயிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி உங்களோட வெயிட்டு தெரிஞ்சுட்டு நான் மோட்டிவேஷன் ஆகலாம், அது மாதிரி, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகுது. காலையிலத்துக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி, மசாலா கஞ்சி தான் எடுத்துருக்கேன். ஓட்ஸ் மசாலா கஞ்சி. அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஓட்ஸு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல ரிசல்ட்டு. ஓட்ஸில் மசாலா ஓட்ஸு இது ரெண்டும், க்ரீமி ஓட்ஸை விட இது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து டயட்டில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள், ஓகே? இதில் வந்து எவ்வளோ கலோரிஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து 150 கலோரிஸ் இருக்குது. அதனால் நான் வந்து மதியத்துக்கு முள்ளங்கி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி வதக்கி வச்சுருக்கேன். அது கூட ஃபஸ்ட்டு இந்த சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, நான் வந்து இந்த கஞ்சியை குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். எப்போதுமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா காலையில் வந்து ரெகுலராக குளிச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 3:30 ஆகுது. நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா லஞ்சுக்கு முள்ளங்கி, பீட்ரூட் சாம்பார், கொஞ்சமாக குதிரைவாளி ரைஸ், இதுதான் எடுத்திருக்கேன். 150 கிராம் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுவே ஒயிட் ரைஸ் விட நம்ம இதை சாப்பிட்றது பெட்ரு. அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ரைஸ் சாப்பிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 6:30 ஆகுது.
இப்போ வந்து பட்டாணி எடுத்திருக்கேன். பட்டாணியில் வந்து எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பட்டாணி வந்து 210 கலோரிஸ் இருக்குது 150 கிராம் பட்டாணியில். நான் வந்து ஊற வச்சு அப்படியே வந்து வெங்காயம் வந்து சும்மா லைட்டாக பட்டு படாமல் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறதுக்காக நான் வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து மொத்தத்துக்கு நம்ம வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஒரு நாளைக்கு 1000 கலோரிஸ் ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் எவ்வளோ கலோரிஸ் வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, மதியம் வந்து நம்ம குதிரைவாளி ரைஸ் அந்த மாதிரி எடுத்தோம் இல்லையா, அது வந்து மொத்தத்துக்கு 360 கலோரிஸ் வந்துச்சு. காலையில் சாப்பிட்டது வந்து ஓட்ஸ் வந்து 120 கலோரிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில ஒரு பிளைன் கேக் மட்டும் சாப்பிட்டேன். பாப்பா சாப்பிட்றப்ப லைட்டாக ஒரு 50 கிராம் இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 120 கலோரிஸ் வந்து வந்துடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி அவ்வளோதான். நம்ம லெமன் காஃபியில் வந்து 6 கலோரிஸ் தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம மொத்தத்துக்கு 960 கலோரிஸ் தான் எடுத்துக்கோம். இன்னும் 1000 கலோரிஸ் வந்து பீட் பண்ணல. நம்ம வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக என்கரேஜிங்காக நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணணும். என்கரேஜிங்காக நல்லா வந்து க்ரிப்பாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு வாழ்த்துக்கிறேன். பாய்.